இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் மார்ச் 3. நம்மை சீர்படுத்த இடைபடும் நல்ல தேவன். யாக்கோபை தேவன் தன் திவ்ய சிச்சையினால் சிச்சித்தார். ஆம், தேவன் யாக்கோபிற்கென்று வைத்திருந்த உயர்ந்த பங்கை பெற்றுக்கொள்வதற்கு திவ்ய சிச்சையே தேவன் தெரிந்து கொண்ட வழியாய் இருந்தது. இந்த திவ்ய சிச்சையின் ஆரம்பமாக யாக்கோபைப் போலவே சாமர்த்தியமான எத்தனாயிருந்த லாபானை அவன் அருகில் தேவன் வைத்தார். இந்த லாபான் யாக்கோபைப் போலவே ஓர் எத்தனாய் இருந்தபடியால் அவர்கள் நெருங்கி சேர்ந்து வாழ்ந்த காலங்களில் ஏராளமான உரசல்கள் ஏற்பட்டு அதன் மூலமாய் யாக்கோபின் குணாதிசயத்தில் இருந்த கரடுமுரடான பகுதிகள் வெகுவாய் பாதிக்கப்பட்டு சீராக உரசப்பட்டு விட்டன. நம் வாழ்வின் கோணலான பகுதிகளை தூய்மையாக்கி செம்மைப்படுத்திட யாரை நம் அருகில் வைத்திட வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். இருப்பினும் அவரவருடைய தேவையை அறிந்து தன் சிச்சைகளை கவனமாய் கணக்கிட்டுத்தான் நமக்கு அனுப்புகிறார். இவ்வாறு தேவனுடைய பாதுகாப்பின் பெட்டகத்திற்குள் அடங்கியிருக்கும் பட்சத்தில் எவ்வளவு மோசமான லாபானை நமது அருகில் தேவன் வைத்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும்படியே செய்திடுவார். தங்களைப் போலவே கரடான குணாதிசயம் கொண்ட நபர்களை திருமணம் செய்யும்படி தேவன் நடத்தியது நிமித்தம் அநேக ஜனங்கள் பரிசுத்தமாகுதலை தங்கள் வாழ்வில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆம், இரும்பை இரும்பு கருக்கிடும் என்ற வசனத்தின்படி தம்பதியினர் இருவரும் உரசலில் சீராக்கப்படுகிறார்கள். நீதிமொழிகள் 27:17. இப்போது நடந்ததென்ன? யாக்கோபு கடைசியாக தான் விதைத்ததை அறுக்க தொடங்கிவிட்டான். இவன் முதலாவது தன் ஜீவ காலமெல்லாம் மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருந்தான். இப்போது அவனே லாபானால் ஏமாற்றப்பட்டான். மற்றவருடைய வாழ்வில் இவன் லாபகமாய் போட்ட கசப்பு மாத்திரை இப்போது அவன் வாயிலேயே சுழன்று விழுந்து கசந்தது. யாதொரு நோக்கமும் இல்லாமல் தேவன் நம்மை ஒருபோதும் சிட்சிக்க மாட்டார். அவரவர்களுக்கு தேவையான மருந்து எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு அவர் மாறுபடுகிறவராகவும் ஒவ்வொரு யாக்கோபையும் கையாள வேண்டிய விதத்தை தேவன் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 18:25. ஜெபிப்போமா. பரம சற்குருவே, நாங்கள் வாழ்வில் சீர்திருந்த வேண்டிய பகுதிகளை நன்கு அறிந்து எங்களோடு இடைபடும் உம் செயல்களுக்கு நன்றி. உமக்கு இணங்கி நற்சீர் பெற்றிட அனுக்கிரகியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.